மதுரையில் காய்கறி வாங்கச் சென்ற மூதாட்டியை ஆக்ரோஷத்துடன் தூக்கி வீசிய ஜல்லிக்கட்டு காளையின் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாநகரில் அதிகரித்து வரும் மாடுகளின் நடமாட்டத்தால் அவ்வப்போது விபத்துகள் ஏற்படுகின்றன. இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி கீழமாரட் வீதியில் செல்லம்மாள் என்ற மூதாட்டி நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு பின்னால் ஓடி வந்த ஜல்லிக்கட்டு காளை மூதாட்டியை ஆக்ரோஷத்துடன் தூக்கி வீசியது. இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதற்கிடையே கால்நடைகளை பொது இடங்களில் அவிழ்த்துவிட்டால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் விவசாயி வீட்டில் 50 சவரன் நகையை கொள்ளையடித்த நபர்களை மோப்பநாய் உதவியுடன் போலீசார் தேடி வருகின்றனர். புதுமந்து கவுடசோலை பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி உதகையில் உள்ள ஐயப்பன் கோயிலுக்கு தனது மனைவியுடன் சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பினார். அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்ட அவர் பீரோவில் இருந்த சுமார் 50 சவரன் நகை காணாமல் போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதனையடுத்து பழனிசாமி புகார் அளித்த நிலையில் மோப்பநாய் உதவியுடன் கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.